அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இதுக்கு பேர் மலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, கடுமையான வெயில் நேரங்களில் நம்ம செடிகளில் சத்துக்கள் குறையும், இலைகள்லாம் ரொம்ப சோர்வாயிடுவாங்கங்க, பூக்கள் சின்னதாகிடும், எல்லா அறுவடையுமே குறையும். இந்த நேரத்தில் நம்ம செடிகளில் சத்துக்கள் குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபெர்டிலைசர் கொடுக்கணுங்க. இதுக்கு முன்னாடி நீர் உரங்கள் நான் கொடுத்துட்டு இருந்தேன். மழையும் அதிகம் கிடச்சிட்டு இருந்ததுனால இப்போ ஒரு 10 நாளாகவே பயங்கரமான வெயிலாக இருக்கிறதுனால எங்கள் செடிகள் எல்லாமே ரொம்ப சோர்வாயிட்டாங்கங்க. அதுக்காக இந்த ஹெல்த்தியான ஃபெர்டிலைசர் நான் எப்போவும் கொடுக்குற ஹெல்த்தியான ஃபெர்டிலைசர் தாங்க, மாதம் ஒரு முறை கொடுக்கறது. இந்த முறை நான் உங்கள்கிட்ட சரியான அளவுகளோட முதல் தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் அதை எப்படி செய்ய ஆரம்பித்தேன், அதை எப்படி செடிகளுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் கடையில் போய் எந்த ஒரு பொருளும் வாங்க வேண்டாங்க. புண்ணாக்கு கரைசல் கொடுப்பாங்க, அதே போல் எஃபெக்டிவான இது உரம் தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தானியங்கள் மட்டும் எடுத்து இதை செய்யலாங்க. நம்ம நிறைய வகையான தானியங்கள் வச்சுருப்போம், எந்த தானியங்கள் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இது இருக்குது இது இல்லைன்னு எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம், அதை எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு கைப்பிடி எடுக்கிறதுனால நமக்கு அதில் வீட்டில் உள்ள தானியங்களுக்கும் பெரிய இழப்பும் இருக்காது. நம்ம எல்லாமே எடுக்கும்போதுட்டு அது பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட அளவும் வந்துடுங்க. அதனால் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு கடையில் போய் எதுவுமே வாங்க வேண்டாம். அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு தானியங்கள்லேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கும் இல்லைங்களா. அதனால் எல்லா தானியங்களையும் நம்ம சேர்த்து கொடுக்கும்போதுட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் அந்த உரம் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி இந்த கோடையிலையும் பாருங்கள், அவ்வளோ வெயில் அடிச்சிட்ருக்கிற நாள் இன்றைக்கும் பாருங்கள், எவ்வளோ பூக்கள் பாருங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு அவ்வளோ பூக்கள் பூத்து குலுங்கிட்டுருக்குங்க. கடைசி அறுவடை நீங்கள் பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி அறுவடை கிடச்சிருக்கு. இது போல் நம்ம பராமரிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. பராமரிப்புகள் கொடுக்கும்போது தான் நம்ம செடிகள் இது பசுமையாக இருக்கும், அறுவடைகளையும் கொடுக்கும். நம்ம குழந்தைகள்னு வாயால் மட்டும் சொன்னால் பார்த்தாதுங்க, அவங்கள நம்ம எப்படி குழந்தைகளை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரியே பார்த்துக்கணும், சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இருந்த பூக்கள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க. இப்போ வாங்க நம்ம உரம் எப்படி தயாரிக்கிறோங்கிறத பார்க்கலாம். என்னென்ன எடுத்துருக்கேங்கிறத பாருங்கள். இந்த மாதம் என்கிட்ட என்னென்ன தானியங்கள் இருக்கோ அதை தாங்க நான் எடுத்துருக்கிறேன். நிலக்கடலை எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுங்க, சரிங்களா? என் கையால் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நிலக்கடலை, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் கோதுமை இருந்துச்சுங்க, அதை எடுத்துருக்கிறேன். துவரம் பருப்பு, எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு அதை எடுத்துருக்கேன். என்னென்னா இதோட நான் பூச்சி விரட்டியாகவும் தனியாக ஒரு பூச்சி விரட்டி செய்ய மாட்டேன். கொடுக்குற உரங்களையே பூச்சி விரட்டியும் பயன்படுத்திடுவேன். பூச்சி விரட்டியாக நம்ம கொடுக்குறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெந்தயம், கிராம்பு, பட்டை, பெருங்காயம், மெயினாக பெருங்காயம்ங்க. பெருங்காயத்துடைய வாசனைக்கெல்லாம் எந்த பூச்சியும் வராது. இந்த தானியங்களுக்கு உள்ள வாசனைக்கு பூச்சிகள் வரும், அதனால் அதை வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பட்டை, கிராம்பு, பெருங்காயம் இதெல்லாமே ஒவ்வொரு முறையும் நான் அதை செய்கிறது தான். இதை இந்த வாட்டி இந்த மாதம் எங்கிட்ட என்னென்ன தானியங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே பகிர்ந்துருக்கிறேன். எள் எடுத்துருக்கேங்க, வெள்ளை எள் எல்லாமே ஒரு கைப்பிடி. கடுகு, சரிங்களா? நீங்கள் உங்கள்கிட்ட இது இல்லாமல் கம்பு, கேழ்வரகு, இன்னும் வேறு தானியங்கள் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இயற்கை உரங்களுக்கு எந்த அளவுகளும் ஒன்றும் செடிகளை பாதிக்காது. செயற்கை உரங்கள் கொடுக்கும்போது தான் நம்ம அளவுகள் கொடுக்கும்போதும் அது பயன்படுத்தும் போதும் பாதிப்புகள் வரும். இயற்கை உரங்களுக்கு எந்த பாதிப்புகளும் செடிகளுக்கு ஏற்படாதுங்க. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், நைட்டு ஊற வச்சுட்டேங்க. ஃபுல்லாகவே ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறினுச்சு. ஊறினதுக்கப்புறம் இதை பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூளும் எடுத்துக்கிட்டேன். நான் எப்போதும் விரலி மஞ்சள் எடுப்பேன், இந்த வாட்டி மஞ்சள் இல்லாதனால மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேங்க. இந்த தானியங்கள் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியையும் நான் என்ன பண்ணிடுறேன், வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து அதை வச்சுருவேன். அது ஒரு 15 நாள் கழித்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இது ஊறினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இந்த அளவுக்கு எடுத்த தண்ணீருங்க இது. இதை நாட்டு சர்க்கரை கலந்து இதை தனியாக வச்சுட்டேன் அப்படின்னா இது ஒரு 15 நாள் கழித்து இதை மறுபடியும் உரமாகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த தானியங்களை அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் மிக்சியில் போய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அளவு கிடைக்கிது. நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு அரைத்த விழுதும் கிடச்சிருது. இதை நம்ம ஒரு பெரிய எண்ணெய் கூடையில் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து வச்சிடுறதுங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாளியில் 3/4 அளவு தண்ணீர் பிடிச்சிக்கிட்டு இதால் ஒரு 3 மக்கு எடுத்து
கலந்துக்கிறதுங்க. கலந்துட்டு பெரிய தொட்டிகளுக்கு ஒரு 2 மக்கு கொடுப்பேன். சின்ன சின்ன தொட்டிகளுக்கு 1 மக்கு கொடுப்பேன். இதே போல் தாங்க நான் பயன்படுத்திகிட்ருக்கிறேன் உரங்கள். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி அளவுகள் போடுறது இப்படிலாம் கேட்டிருந்தாங்க. பெஸ்டிசைட் சொல்லுங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நம்ம பராமரிப்புகள் கொடுக்கும்போது தாங்க தினமும் அறுவடை கிடைக்கும். இந்த கோடையிலையும் இன்றைக்கும் என்னுடைய மாடித்தோட்டம் கொடுத்த அறுவடைகளை பாருங்கள். பூஜைக்கு தேவையான மூலிகைகளும் எடுத்துருக்கிறேன், பூக்களும் எடுத்துருக்கிறேன். காயின் கத்திரிக்காய் கிடச்சிதுங்க இன்றைக்கி. ஓகேங்க, நன்றி, வணக்கம்.